Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, Assalatu wassalamu ala ashrafil mursaleen, wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. கண்ணியம் மிகுந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு மனிதனின் வாழ்க்கையை 3 பருவங்களாக நாம் பிரிக்கலாம். ஒரு பூவினோடு ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோமேயானால், ஒரு பூ அதனுடைய செடியின் விதை உருவாகுவது போல மனிதனும் எந்திரத் துளியாக உருவாகுகிறான். பிறகு அந்த பூ மொட்டாக மாறுகிறது போல மனிதனும் தன்னுடைய சிறிய வயதை அடைகிறான். பிறகு மனிதன் தன்னுடைய இளமை பருவத்தை அடைகிறான். எப்படி அந்த பூ மொட்டாயதற்கு பிறகு வளர்ந்து விரிந்து இந்த உலகத்திற்கு, இந்த உலக மனிதர்கள் அதை ரசிக்கக்கூடிய அளவிற்கு அழகாக மாறி நிற்கிறதோ, அதே போல மனிதனும் தன்னுடைய வாலிப பருவத்தை அடைந்து மிக அழகான ஒரு நிலையை அடைகிறான். பின்பு அந்த பூ எப்படி மேலும் வளர்ந்து சுருங்கி உதிர்ந்து விடுகிறதோ, அதே போல் மனிதனும் தன்னுடைய முதுமை பருவத்தை அடைந்து மரணம் அடைகிறான். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகவும் அழகான ஒரு பருவமாக, மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் உற்சாகம், ஆர்வம், தைரியம், கனவு காணும் அந்த ஒரு மனப்பான்மை, ஆபத்துகளை எதிர்க்கக்கூடிய மனநிலை, இது எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பருவம்தான், ஒரு அழகிய, ஒரு வலிமை மிகுந்த ஒரு பருவம்தான் இந்த வாலிப பருவம். இஸ்லாமிய பார்வையில் இளமை பருவம் என்பது அது வெறும் இந்த உலகத்தில் சுகவாழ்வு வாழ்வதற்கான பருவம் கிடையாது. மாறாக ஒரு மனிதன் அவனுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, ஈமானின் உயர்விற்காக முழுக்க முழுக்க அல்லாஹுவின் பாதையில் செலவழிக்க வேண்டிய ஒரு பருவமாக இந்த இளமை பருவம் இருக்கிறது. எந்த அளவிற்கென்றால், சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள், நாளை மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு சூரியனை மனிதர்களுக்கு மிகவும் நெருக்கமான நிலையில் வைத்திருப்பான். அந்த நேரத்தில் எந்த விதமான பொருளினுடைய நிழலும் இல்லாத அந்த நேரத்தில் அல்லாஹு அத்தனை கோடி மக்களுக்கு இடையிலும் வெறும் 7 கூட்டத்தாருக்கு மட்டும் அல்லாஹு தன்னுடைய அர்ஷின் நிழலை வழங்குகிறான். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அந்த ஒரு 7 கூட்டத்தாரில் மிக முக்கியமானவர்கள்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கும் ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அல்லாஹுவை வணங்குவதில் தங்களுடைய வாலிப பருவத்தை கழித்த வாலிபர்கள். இந்த ஒரு ஹதீஸின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இஸ்லாம் எந்த அளவிற்கு வாலிப பருவத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்று. இன்றைய காலத்தில் நாம் மனவியல் ரீதியாக அல்லது நரம்பியல் ரீதியாக பார்த்தோமேயானால், நரம்பியல் ரீதியாக ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ததில் அதனுடைய முடிவுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. மூளையை 3 பகுதிகளாக அவர்கள் பிரிக்கிறார்கள். அதில் மூளையின் முற்பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், இந்த பகுதி மனிதனின் முடிவெடுக்கும் திறன், கட்டுப்பாடு, நெறிப்படுத்துதல் என்ற எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதி மனிதனின் வாலிப பருவமான 13 அல்லது 15 வயதிற்கு பிறகு தொடங்கி 25 வயதை அடைந்ததற்கு பிறகுதான் முழுமையாக வளர்ச்சி அடைகிறது. இதே நேரத்தில்தான், இதே வாலிப பருவத்தில்தான் பிளாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்கிறது. நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்பது மூளை தன்னில் ஏற்படக்கூடிய புதிய அனுபவங்களின் அடிப்படையில் தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் ஆகும் இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி. எனவே இது அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வாலிப பருவத்தில் நாம் எந்த ஒரு பழக்கத்தையும், எந்த ஒரு புதிய பழக்கத்தையோ, திறன்களையோ, புதிய சிந்தனை முறைகளை நாம் ஏற்படுத்தும் பொழுது அந்த புதிய அனுபவங்களை எடுத்துக்கொண்டு இந்த மூளை தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது. அதாவது புதிய பழக்கங்களை, புதிய உணர்வுகளை நம்மில் நாம் ஏற்படுத்த வேண்டிய
மிக சிறந்த மிக பொருத்தமான ஒரு பருவமாக இந்த வாலிப பருவம் இருக்கிறது. நாம் மேலும் விளங்கிக் கொள்வதற்காக வரலாற்றை எடுத்து பரிசோதித்தோமேயானால், நபி அவர்கள் முதலாக இஸ்லாத்தை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய பிறகு நபி அவர்களை ஆதரித்தவர்களில் மிகவும் முக்கியமானவர்களின் பட்டியலில் நாம் அதிக பேரையும் வாலிபர்களாக காண முடியும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் அவர்கள் வாலிபராக இருந்தார். சையதுனா உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற வாலிபர்கள் அவர்களின் வாழ்க்கையை முழுவனையும் இஸ்லாத்திற்கு வேண்டி தியாகம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று நபிமார்களின் வரலாற்றை எடுத்து பார்த்தோமேயானால், நபி யூசுஃப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிலேயே மிகவும் அழகு நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார். அவர் வசித்திருந்த அந்த நாட்டின் ராணியும் தனிமையில் ஒரு அறையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ராணி விபச்சாரத்திற்காக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த நேரத்தில் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி அஹாஃபுல்லாஹ், நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அவர் சொல்லக்கூடிய நேரம் அவர் வாலிபனாக இருந்தார். நம்மில் எத்துணை வாலிபர்களால் இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்த்தோமேயானால், தன்னுடைய நாடை விட்டு வேறு ஒரு நாட்டிற்கு சென்ற பிறகு அங்கு 2 பெண்களை பார்க்கிறார். அந்த பெண்கள் தண்ணீர் பிடிப்பதற்காக ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள். தண்ணீர் பிடிக்கக்கூடிய அந்த இடத்தில் கூட்டமாக இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் ஒதுங்கி நிற்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அந்த பெண்கள் சொன்னார்கள், எங்களுடைய தந்தை வயதானவர்களாக இருக்கிறார், அவருக்கு வேண்டி தண்ணீர் பிடிப்பதற்காக நாங்கள் இங்கே வந்தோம், ஆனால் இங்கே நெரிசலாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலிருந்த அந்த பாத்திரத்தை வாங்கி தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார். பின்பு அவர்களிடம் எந்தவிதமான தவறான செய்கையையும் செய்யாமல் தன்னுடைய மனதில் தோன்றிய எண்ணத்தை முதலாக அவர்களிடம் காண்பிக்காமல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரமாக ஒரு மரத்திற்கு அருகே சென்று அல்லாஹுவிடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ எனக்கு இறக்கி தருபவற்றின் மீது தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் என்று அழகாக துஆ செய்தார்கள். இப்படி நம்முடைய முன்னோர்களையும் நம்முடைய வழிகாட்டு தலைவர்களையெல்லாம் எடுத்து பார்த்தோமேயானால், அவர்கள் அனைவருடைய வாலிப பருவத்தையும் மிக அழகாக அல்லாஹுவினுடைய பாதையில் அவர்கள் செதுக்கி இருக்கிறார்கள் என்று நம்மால் சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் நாம் பார்த்தோமேயானால் டோபமைன் கலாச்சாரம், புதிதாக இந்த டோபமைன் கலாச்சாரம் எங்கு திரும்பினாலும் இதுதான் இன்று காணப்படுகிறது. இன்ஸ்டாகிராமிலே நாம் காணக்கூடிய ரீல்ஸ், ஷார்ட்ஸ், விளையாடக்கூடிய கேமிங் அடிக்ஷன் என்று தேவையில்லாத வீடியோக்களை பார்ப்பது, அவசியமில்லாத செய்கையெல்லாம் செய்வது என்று வீணாகத்தான் இந்த டோபமைன் என்ற ஹார்மோன் செலவழிக்கப்படுகிறது. இந்த டோபமைன் என்றால் நமக்கு தெரிந்திருக்கும், நாம் ஒரு பாராட்டை பெறும் பொழுதோ அல்லது சந்தோஷ நிலையை அடையும் பொழுதோ தான் இந்த டோபமைன் உருவாகின்றது. ஆனால் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், நாம் சொன்னது போல கேம் விளையாடுவதிலும் ரீல்ஸ் காண்பதிலும் தவறான தேவையில்லாத செயல்களை எல்லாம் செய்வதிலும் மிகவும் விரைவாக இந்த டோபமைன் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. ஆனால் அந்த நேரத்தில் நாம் சந்தோஷத்தை அடைந்தாலும் நீண்ட காலத்தில் நமக்கு அது மன அழுத்தத்தையும் கவலையையும் தேவையில்லாத வியாதிகளையும் கஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கெல்லாம் இஸ்லாம் மிக அழகாக நமக்கு சொல்யூஷனை கற்றுத்தருகிறது. 1400 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹு சொன்னான்,
தினமும் ஐவேளை தொழுகையை கடைபிடியுங்கள், நோன்பை கடைபிடியுங்கள், இறை அச்சத்துடன் இருங்கள் என்று அல்லாஹு நமக்கு கட்டளையிடுகிறான் அல்லவா. இவை அனைத்தின் மூலமாகவும் நம்மால் அந்த டோப்புமைனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைய காலத்தில் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் இது போன்ற தேவையில்லாத செயல்களில்தான் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கண்டெத்துகிறோம். உண்மையில் வாலிப பருவம் என்றது நாம் முன்னே குறிப்பிட்டது போல உடல் வலிமையும் சிந்தனை ஆற்றலும் நிறைந்ததாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தான் ஷைத்தானிற்கு மிகவும் அதிகமான வேலைகள். இந்த வாலிபர்களை எப்படியாவது வழிகெடுத்து விட்டோம் என்றால், ஒரு வாலிபன் வழிகெடுகிறான் என்றால் அது அந்த சமூகம் முழுவதும் வழிகேட்டில் ஆகுவதற்கு சமமாகும். அதே நேரத்தில் அந்த ஒரு வாலிபன் ஷைத்தானை எதிர்த்து நின்று, தேவையில்லாத மனோ இச்சைகளை எதிர்த்து நின்று அல்லாஹுவின் பாதையில் நேரான வழியில் தன்னுடைய வாலிப பருவத்தை, தன்னுடைய வாழ்க்கையை அவன் செலவழிக்கிறான் என்றால் அது அந்த சமூகம் முழுவதும் நன்மை அடையக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒரு வாலிபன் அவனுடைய வாலிப பருவத்தை சரியான முறையில் அல்லாஹு கற்றுத்தந்தது போல் அல்லாஹுவினுடைய திருப்திக்காக வேண்டி மட்டுமே செலவழித்து இந்த உலக வாழ்க்கை முழுவதும் அல்லாஹுவை திக்ரு செய்வதிலும், அல்லாஹுவை தொழுவதிலும், இபாதத்து செய்வதிலும் செலவழித்தான் என்றால் இந்த இம்மையுடைய வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் அவன் வெற்றி பெறுவதற்கு மிகவும் எளிமையான ஒரு காரியம். ஆனால் அல்லாஹு ஒரு மனிதனை பலவிதமான முறைகளில் சோதிக்கிறான். அதில் எல்லாம் மிகவும் கடினமான ஒரு சோதனை இந்த வாலிப பருவத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய சோதனைகளாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நாம் சொன்னது போல உணர்ச்சிகள் எல்லாம் அதிகமாக நாம் உணரக்கூடிய ஒரு பருவமாக இந்த வாலிப பருவம் இருக்கின்றது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய ஷைத்தான் நம்மை வழிகேட்டில் ஆக்குவதற்கு மிகவும் அதிகமாக வேலை செய்வான். அதுவும் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் நம்முடைய கைகளிலெல்லாம் தவழக்கூடிய மொபைல் ஃபோன் அல்லது மற்ற மீடியாக்களின் வழியாக நாம் வழிகெடுவதற்கு மிகவும் எளிமையாக இருக்கின்றது இன்றைய காலத்தில். எனவே இந்த வாலிப பருவத்தில் அல்லாஹுவின் நேரான பாதையில் நம்முடைய வாலிபத்தை செலவழித்து மிகவும் கட்டுப்பாடும் தக்குவாவும் நிறைந்தவர்களாக வாழ்ந்து நாளை மறுமை நாளில் அல்லாஹு வழங்கக்கூடிய ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் மிகவும் உயர்ந்த தரஜாவை அடைவதற்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு அருள் புரியட்டும். இந்த ரமலான் மாதத்தில் நம்முடைய வாழ்க்கை மோசமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு இந்த தருணத்தில் நமக்கு வந்திருக்கின்றது என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு இந்த ரமதான் மாதத்திலே அந்த மாற்றத்தை நம்மில் ஏற்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்தையும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையை அழகாக செலவழித்து நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும். ஒரு நல்ல இளைஞன் நல்ல குடும்பத்தை உருவாக்குவான். ஒரு நல்ல குடும்பம் ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்கும். அந்த சமூகம் அல்லாஹுவினுடைய அருளை பெறும் இன்ஷா அல்லாஹ். அறிவியல் சொல்வது போல மூளை தன்னை வடிவமைத்து கொள்ளக்கூடிய இந்த காலம், மனவியல் மற்றும் நரம்பியல் சொல்வது போல புதிய பழக்கங்களை உருவாக்க வேண்டிய சிறந்த காலம், இஸ்லாம் சொல்வது போல ஆன்மீகமாக நம்மை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய சிறந்த காலம். இப்படி அதிகமான சிறப்பம்சங்களை கொண்ட இந்த வாலிப பருவத்தை அழகாக செலவழித்து இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறுவதற்கு வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.